ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சகுந்தலா எஸ்எஸ் குமார். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப நாள் எங்கள்கிட்ட எல்லா உறவுகளும் கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் வந்து என்ன கேட்டுட்ருக்கீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் எவ்வளோ தூரம்? அப்படியே உங்கள் ஊரையும் எங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு நாள் வீடியோஸ் எடுத்து போடுங்க. அதாவது வந்து நீங்கள் இருக்கிறது அவுட்டரில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 3 கிலோமீட்டர் வரணும்னு சொல்லியிருக்கீங்க. அது எவ்வளோ தூரங்கிறத நாங்கள் பார்க்கணுங்க்கா. அதனால் வீடியோஸ் எடுத்து போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, தம்பியை கூப்பிட்டு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க தம்பி விடுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வருங்க பஸ் ஸ்டாண்டு. ஆனால் வந்து என் பையன் என் வீட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குதா, ஆனால் எல்லா வீட்லேயும் இப்படிதாங்கிறது எனக்கு தெரியல. என்னோடய பையன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? 6:30 மணி பஸ்ஸுக்கு இங்கேருந்து ஒன்று 6:25க்கு கிளம்புவான், இல்லைன்னா ஒரு 6:22, 23 அவ்வளோதான். அதுக்குள்ளே தாங்க கிளம்புவான். அப்போ இவ்வளோ தூரம் நான் எப்படி கொண்டு போய் எவ்வளோ வேகமாக விட்டுட்டு வருவேன்னு பாருங்கள். நான் அவன்கிட்ட சொல்லியும் பார்த்துட்டேன். கொஞ்சம் முன்னாடி கிளம்புனீன்னா கொஞ்சம் நான் வந்து டென்ஷன் இல்லாமல் கொண்டு மெதுவாக கொஞ்சம் வண்டியை மெதுவாக ஓட்டிகிட்டு போய் விட்டுட்டு வருவேன் தம்பி, இல்லைன்னா நான் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லியாச்சு. இருந்தாலும் நீ சொல்கிறத சொல்லிக்கிட்டே இரு, நான் கிளம்புறப்ப தான் கிளம்புவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பண்ணுவான். ஆனால் எந்திரிக்கிறதெல்லாம் வந்து சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க. கிளம்புறது வந்து தலை சீவுறது, சார் வந்து தலை சீவுறது, குளிக்க போனால் லேட்டு, தலை சீவுறது லேட்டு, உள்ளே வந்து சாப்பிட்றது, இந்த எல்லா விஷயங்களுமே வந்து பொறுத்து நிதானமாக பொறுமையாக பண்ணுவார் சாரு. அதனால தான் லேட் ஆகும். எனக்கு அப்படியே பயங்கர டென்ஷன் ஆகுங்க. என்ன பண்ணுறது, காலையிலேயே பையனை திட்டக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அமைதியாக சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்களில் வந்து பஸ்ஸை விட்டுருவான். விட்டுட்டு ஸ்கூலில் போய் நிற்பான். வெளியில் நிற்க வச்சுட்டாங்கம்மா அப்படின்னு. அதான் நான் சொல்லுவேன், ஏன் தம்பி கொஞ்சம் முன்னாடியே சீக்கிரம் கிளம்பி போனால் இது உனக்கு தேவையா? முன்னாடியே போனேன்னா பஸ்ஸை பிடிச்ச மாதிரி இருக்கும், உனக்கும் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலும் அந்த பையன் வந்து கிளம்புறது கிடையாது. இப்படி தாங்க போயிட்டுருக்கு. இதில் காலையில் நான் வந்து கடைக்கு தேவையான பொருள், ஏன்னா மறுபடியும் நம்ம போயிட்டுருக்க முடியாது இங்கேருந்து 3 கிலோமீட்ரு. ஏன்னா நான் இப்போ ஒரு டைம் போகிறது இல்லாமல் இது இல்லாமல் இன்னொரு டைம் வந்து நான் போவேன் 9 மணிக்கு மேலே. அது இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேங்க. தம்பி கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது காய்கறி, சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வந்து 9 மணிக்கு மேலே தான் அந்த பானிபூரி, ரைஸ் நூடுல்ஸ் அந்த கடை வந்து திறப்பாங்க. அந்த கடைக்கு மறுபடியும் நான் ஒரு டைம் போகிற மாதிரி தான் இருக்கும். இதுதாங்க எங்கள் ஊர் ரயில்வே ஸ்டேஷனு. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து வண்டி இந்த மாதிரி நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் கடை போட்டிருக்கேன், நான் டிஃபன் கடை, ஃபாஸ்ட் ஃபுட் கடையெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி வந்து இங்கேயும் முன்னாடி லைனாக கடை போட்டிருப்பாங்க. இந்த சைடு வந்து ரயில்வே ஸ்டேஷனு. இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த பெண்டு திரும்பின உடனே வந்து நம்ம உழவர் சந்தைன்னு சொல்லுவாங்கங்க. அது டெய்லியும் எப்போவுமே வந்து காலையில் சந்தை வந்து போட்டுருவாங்க, உழவர் சந்தை. நம்ம ஊரில் வந்து 2 சந்தை இருக்குங்க. இது வந்து ரெகுலராக காலையில் வந்து உழவர் சந்தைங்கிறது எல்லா காயுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து எப்போவுமே வந்து இந்த இடத்துக்கு வரும்போது அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. நம்ம வந்து மெதுவாக பார்த்து தான் வரணும். அப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். இதுதாங்க உழவர் சந்தை. இது முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் தூரம் போய் அந்த சைடில் ஒரு பெண்டு திரும்பி போனோம் அப்படின்னா அங்கே வந்து பெரிய சந்தை. அந்த லைனில் வந்துட்டு கறிக்கடை, மீன் கடை, அப்புறம் காய்கறி கடை, வாழைப்பழ ஓர்ஷல் கடை, அந்த கடைலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு லைனாக அந்த கடைகள் எல்லாமே இருக்கும். அங்கே அது வந்து பெரிய சந்தைன்னு சொல்லுவாங்கங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு, இப்போ இந்த ரவுண்டானா தெரியுது இல்லைங்க, இதுலேருந்து உள்ளே போனோம்னா தான் உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். அங்கிட்டிருந்து வரும்போது வந்து நம்ம வீட்டிலேருந்து வரும்போது நான் காமிச்சேன் இல்லைங்க, அது வந்துட்டு நம்ம ட்ரெயின் போகிறத மட்டும் பார்க்கலாம். நடந்து போகிறது அப்படின்னா அந்த தடத்தில் போய் உள்ளே போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போயிடலாம். நம்ம ஏதாவது வண்டியில் வந்தோம் அப்படின்னா வந்து மெயின் இந்த ரவுண்டானா கிட்ட வந்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுதான் ரயில்வே ஸ்டேஷன், உடுமலைப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். சரிங்களா? இதுதான் வந்து பெரிய சந்தை ரோடு. பெரிய சந்தை ரோடு பஸ் ஸ்டாண்டு, மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ரோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், லைனாக கடைகள் இருக்கும். எல்லாமே வந்துட்டு மீன் கடை, இது ஃபுல்லாகவே வந்து மீன் கடை, அப்புறம் கறிக்கடை, காய்கறி கடை, வாழைப்பழக்கடை, நிறைய வந்து எல்லாம் ஹோல்சேல் கடை. இது ஃபுல்லாகவே ஹோல்சேல் கடைங்க. இதுக்குள்ளே இந்த சந்து மாதிரி ஒரு சந்து மாதிரி போகும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா வந்து பெரிய சந்தைன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து உள்ளனால அது எப்போவுமே வந்து பெரிய சந்தை வந்து எப்போவுமே இருக்கும். உழவர் சந்தையில் வாங்குறவங்க உழவர் சந்தையில் வாங்குவாங்க, இங்கே வந்து வாங்குறவங்க இங்கே வந்து வாங்குவாங்கங்க.
தம்பி நெறைய பேர் கேட்குறாங்க தம்பி, இந்த வீடியோஸ் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி எடுக்க சொன்னதுக்கு, எல்லாம் என்னையவே பார்த்துட்டு போறாங்கம்மா. என்னைய வீடியோ எடுக்க சொல்றீங்க, என் கூட சண்டை போடுறாங்க. கெஞ்சி கூத்தாடி இந்த வீடியோவ அவன எடுக்க சொன்னேன். சரி இதோட நம்ம இந்த வீடியோவ முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.